சரி, நன்றி திரு கார்த்திகேயன். இரட்டை இலை விவகாரம் தேர்தல் ஆணையம் பக்கம் சென்றிருக்கு. யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமா இருக்கும்னு பாக்குறீங்க? இந்த 3 நாள் நோட்டீஸில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் வரப்போறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நோட்டீஸ் ரிட்டர்னபிள் பை 3 days தான் இருக்குது. அதில் ஒன்றும் நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் கேட்கல. இவங்க ப்ரேயரே சின்னம் கேட்டெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறத என்ன இடைக்கால பொதுச் செயலாளர் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கலன்னு தான். அதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு டைம் ஃப்ரேம் டிசைட் பண்ண முடியாது. அவங்க அங்கீகாரம் சின்னத்துக்காக கையெழுத்து போட தானே கேட்கறது. அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கான உடனே பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு. இல்ல அப்படி எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொல்றீங்க. இப்ப 3ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா, இது இடைத்தேர்தலுக்காக இடைக்கால மனு மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இதுல உங்களுக்கு வேற என்ன சந்தேகம்? ஆல்ரெடி ஆர்டர் ரிசர்வ் ஆயிடுச்சு. இது இன்டர்லாக்குலேட்டரி அப்ளிகேஷன் அந்த ஒரு எக்ஸிஜென்சி அரைஸ் ஆயிருக்கு இடைத்தேர்தல் அதுக்காக பைபோலுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் அவங்க ஃபைல் பண்றாங்க. இப்போ இதுல நோட்டீஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் 3 நாள் கழிச்சு எனக்கு டைம் கொடுன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க டிசைட் பண்றதுக்கு? இல்ல காலதாமதம் கொடுக்க கூடாதுன்னு இன்னைக்கு இல்ல இதற்கு மேல கேட்க கூடாது, செய்யாதீர்கள் காலதாமதம் சொல்லி டைம் எடுத்துக்கிறது. நீங்க அது ஆர்டர் கிடையாது. நீங்க இந்த டேட்டுக்குள்ள டிசைட் பண்ணுங்கன்னு சொல்ல, யாருக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இந்த இடைக்கால பொதுச் செயலாளர் ஏத்துக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 29ல சிம்பிள் யாருக்கு ஒதுக்கணுன்றதோ இல்ல கட்சி அந்த 3 ட்ரிபிள் டெஸ்ட் படி யாருக்கு கொடுக்கணும், நிர்வாகிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ணி வேணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா எடுத்த எடுப்புலயே யார்கிட்ட கொடுக்கணும்ன்ற சொல்ற அதிகாரம் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே சுப்ரீம் கோர்ட் அந்த பெட்டிஷன்ல என்கேஜே பண்ணாது. நீங்க அதிகபட்சம் இவர்களை இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியா என்ன இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன இது வரைக்கும் பதிவு பண்ணல. பழைய இதையே வச்சிருக்காங்க. இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வச்சிட்டு இருக்காங்க. அத காலம் ஏன் இவர் அதே பழைய பாட்டை ஏன் பாடிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன், ஏன் அப்டேட் பண்ணாம இருக்கு அப்படின்ற பிரேயரே தான் அவங்களும் வைக்கிறாங்க. ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குல்ல, அது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமையா இருக்கும். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ல 3 பேருக்கு நோட்டீஸ். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் கிடையாது, ஓபிஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. திரு வைரமுத்து இன்னொரு ரெஸ்பாண்டன்ட், இன்னொரு அப்ளிகேண்ட் அவருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ 3 பேர் தரப்பையும் கேட்டுட்டு தான் பேச முடியும். நீங்க நோட்டீஸ் ரிட்டர்ன் பண்ணா அதுக்கப்புறம் திருப்பி அதுல ஃபர்தர் ஆர்குமெண்ட் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் டைம் இருக்கா? 2ஆம் தேதி ஆயிடும் நீங்க இந்த அப்ளிகேஷன் அடுத்து எடுக்கும்போது. அதுக்கப்புறம் இருக்க போறது இன்னும் 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். 5 நாள் 5 நாளுக்குள்ள அதுல ஆர்குமெண்ட் முடிச்சுட்டு கொடுக்க போறாங்க. அப்படியே அதை விசாரணை செஞ்சாலும் கூட நீங்க சிம்பிளை கொடுக்க சொல்லி எல்லாம் கோர்ட் சொல்லாது. அந்த டைம் இதே தான் சிவசேனாவுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அந்தேரி கிழக்கு தேர்தலில் ஷிண்டே ஃபேக்ஷனும் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனும் 2 பேரும் இந்த பிரச்சனையை எழுப்பினப்போ எலெக்ஷன் கமிஷன் டைம் எடுத்துக்கிச்சு. இப்பதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஹியரிங்கே போயிட்டு இருக்கு. சோ ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய. இது போய் சேர வேண்டிய இடம் இது எலெக்ஷன் ஃப்ரீ சிம்பிள் ஃப்ரீஸ்ன்றது டெம்பரரி டிஸ்யூஸ் இப்போதைக்கு பயன்படுத்த முடியாது. இந்த தேர்தலுக்கு பயன்படுத்த முடியாது. அது காலம் தேர்தல் ஆணையம் தனக்கே உரிய காலத்தை எடுத்துக்கிட்டு 2 தரப்பையும் கேட்டு அதுல எல்லா தரப்பையும் கேட்கணும். எலெக்ஷன் கமிஷனும் உடனடியா முடிவு எடுக்க முடியாது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய 2 பேரும் ஸ்டேக்ஸ் கிளைம் பண்றாங்க. அப்ப இபிஎஸ்டியும் கேட்கணும், ஓபிஎஸ்டி கேட்கணும். அப்ப இந்த டிஸ்பியூட் இதே தான் 2014ல நடந்தது. அப்ப சின்னம் இதே மாதிரி தான் நம்ம 2 பேருக்கு ஒருத்தருக்கு தொப்பி இன்னொருத்தருக்கு இரட்டை மின்விளக்கு சிம்பலும் கொடுத்தாங்க. அதே மாதிரி திருப்பி அதே இடத்துக்கு தான் போய் நிக்க போகுது. 2 பேருக்கும் ஒரு சின்ன தேவை, ஒரு அர்ஜென்சி இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா? இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? எலெக்ஷன் கமிஷன் தெரியாமையா பண்ணுது? உத்தவ் தாக்கரேவுக்கும் ஷிண்டேவுக்கும் என்ன அவசரம் தெரியாதா எலெக்ஷன் கமிஷனுக்கு? இல்ல இப்பதான் தெரியாதா? இந்த எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. இந்த அவசரம் எல்லாம் கருதி உங்களுடைய நியாயப்படி தர்மப்படி நான் சட்ட விதிகளின்படி முடிவெடுக்கிறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுத்திருக்கு. இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தலே எப்படி அனௌன்ஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாதா என்ன? அருண் கோயிலை எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே கடிச்சு விடலையா எலெக்ஷன் இது ஒன்றிய அரசை? இப்படிதான் ஒரு தேர்தல் ஆணையர் நிர்ணயிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நியமிப்பீங்களான்னு அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவுக்குலாம் கொடுத்தாங்கல்ல. அதுவே எப்படி வந்தது? எவ்வளவு டைம் எடுத்து வந்தது? எப்படி வந்தது? அததான் சொல்றேன். அந்த டெஸ்ட் படி பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 66 எம்எல்ஏக்கள் பிளஸ் இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்கள் விகிதாச்சாரப்படி கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணும்போது, ஆனா எலெக்ஷன் கமிஷன் இப்ப டிசைட் பண்ணணும்னு நீங்க நிர்பந்திக்க முடியாது. அப்ப அதுக்குதான் உங்களுக்கு சொன்ன ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சி அரைஸ் ஆகுது. இடைத்தேர்தல் என்ற ஒரு ட்ரம்ப் கார்டு பாஜக பயன்படுத்த நினைச்ச ட்ரம்ப் கார்டு அதுவே அவர்களுக்கு எதிராக போச்சு. நான் போன முறையே சொன்னேன் உங்களுக்கு. இப்ப அது எடப்பாடி தனக்கு தன்னுடைய வசதிக்கு அதை பயன்படுத்திக்க நினைக்கிறார். இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொஞ்சம் வேகப்படுத்தலாம்.
இப்போ ஒரு நிர்பந்தம் வந்து பாரதிய ஜனதாக்கு ஏற்பட்டிருக்கல. நீங்க கேட்டீங்கல்ல, பாரதிய ஜனதா எந்த அதிமுக ஆதரிக்க போகுது, அதிமுகன்னு சொல்றது எந்த அதிமுகன்ற முடிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, தேர்தல் கமிஷனுக்கும் இந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனால யாரோ ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா. இது வந்து எதிர்பாராத விதமா ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா இவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைச்சதுதான். இது 2024 வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு நினைச்சது இந்த இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பாக வந்து பயனாகுது அவருக்கு. இதை பயன்படுத்தி வந்து அவர் ஏன் இவ்வளவு வேகமா வந்து இதுவரைக்கும் களத்துக்கு போயிருக்காங்களா? தேர்தலில் வந்து யாரும் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணல, கேம்பெயின் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல, கமிட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல தான் இருக்கு. அதைத்தான் எதிர்நோக்கி இருக்காங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆளும் திமுக கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரமா களத்துல போயிட்டு இருக்கு. அங்க 12 தான் அவங்க கட்சிக்காரங்க சொல்லலாம். அவங்க பிரதானமா அவங்க களத்தை வந்து டெல்லியில தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது இந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்கான வாய்ப்பா தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து திருமகன் ஈவேரா இருந்து நின்று வெற்றி பெற்ற இடத்துல மீண்டும் அதிமுக வெற்றி பெறணும், இல்ல எடப்பாடி தனப்பிலான ஆள் வெற்றி பெறணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துறதை விட அதிகமான கவனம் வந்து எலெக்ஷன் கமிஷனை வேகப்படுத்துறதும் அவர்களுக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட்ல ஆணை பெறதுக்கு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் என்கேஜ் பண்ணது மூலமா அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்வது, ஒன்று அவர்கள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ண ஆர்டர் ஜூலை 11 பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்றது அதுலயும் பிரேயர், அதுலயும் லீடர்ஷிப் கொஸ்டினுக்குள்ளே போகல. அதை வந்து சிவில் பெட்டிஷன்ல தான் இனிமேல் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு டைரக்ஷனும் கொடுக்க முடியாது. அது சிவில் கோர்ட் ஒரு டைம் வேணா செட் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட். ஆனா இவங்களை கம்பலும் பண்ண முடியாது. இந்த டைமுக்குள்ள வேணா பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனா அதற்கெல்லாம் காலம் இருக்கு. அப்போ நீங்க அந்த சிவில் பெட்டிஷன்ல வந்து இரட்டை தலைமை இல்ல ஒற்றை தலைமையா அப்படின்ற கொஸ்டினே முடியாத போது எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல முடியும்? ஏன்னா அந்த பெட்டிஷன் இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு. மீன் வயல் வந்து இவர் ஆல்ரெடி போட்ட பெட்டிஷன்ல கேவியட் ஃபைல் பண்ணியிருக்காங்க சசிகலா அவர்கள். திரு செம்மலை அவர்களோட பெட்டிஷன் இங்க வந்து அட்மிட் ஆகலன்றப்போ அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ப்ராப்ளத்துல அவள ஒரு கேவியட் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அப்ப தலைமைன்ற பிரச்சனையை வந்து இன்னும் சிவில் கோர்ட் டிஸ்பியூட் இருக்கும் பொழுது இவர் வந்து என்னை இடைக்கால பொதுச் செயலாளர் ஏத்துக்கன்னு சொல்லி ஒரு முடிவை வந்து எடுக்க சொல்லி எலெக்ஷன் கமிஷன் நிர்பந்திக்கிறாரு. ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுல முடிவு உடனே எடுக்கணும்ன்ற எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? இது அது அப்படியே மீறி இதுல ஒரு இடைக்கால ஆணைகள் ஏதாவது வந்தாலும் கூட அதுவே டெம்பரரி தான். நாளைக்கு கேஸ்ல வந்து ஆர்டர் ஓவர் டர்ன் ஆயிடுச்சு, ஜூலை 11 பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லிடுச்சுன்னா நீங்க எல்லாமே பேக் டு ஸ்கொயர் ஒன், எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு குமார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல தமிழ்நாடு பாஜக ஒரு மதில் மேல் புனையா இருக்க விரும்புதா? இன்னும் முடிவெடுக்காத ஒரு நிலை தானே இருக்கு. நீங்கள் இதனுடைய இந்த பிரச்சனையினுடைய ஹிஸ்ட்ரி 2017 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போதே அதில் மத்தியஸ்தம் பண்ணது பாஜகவுடைய தலைவர்கள். அப்படி மத்தியஸ்தம் பண்ணும்போது 11 எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட இருந்தாங்க. அன்றைக்கி அந்த 11 எம்எல்ஏ ஆதரிக்கலைன்னா அந்த கவர்மெண்ட் இருந்திருக்காது. அப்போ அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, கவலைப்படாதீங்க ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் பிடிவாதமாக இருந்த ஓபிஎஸ் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அவரோட சேர்ந்தாரு. 4.5 வருஷம் நடத்தினாங்க. செல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு நியாயம், சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும் செய்த தர்மம் இதெல்லாம் கிடையாது. இப்ப அதை நம்ம பேசணும்னா அது வேற ஒரு ஆங்கிள் போ. நம்ம இந்த விஷயத்துக்கு வர நேரம் நீங்க தானே சார் 2017 ஹிஸ்டரி நீங்க. இல்ல அதனால என்ன ஆகுதுன்னா, அதனால என்ன ஆச்சுன்னா இப்ப 4.5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு படிப்படியா இவரை வந்து ரிமூவ் பண்ணிடணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருந்தார்கள். அதுல அப்படி எடுத்த முடிவுனால தான் இந்த கட்சிக்கு இப்ப பிரச்சனை. இவர் நாம்ங்கிறார், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம்ன்றார், நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்ன்றார் அரசியல் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான்கிறார். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த தொண்டர்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, நீதித்துறையும் பார்க்கறது, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இதுல நாமுக்குள்ள வித்தியாசம் அது எவ்வளவு பெரிய தவறான விஷயங்கிறது நிறைய பேர் வித்தியாசமும் சொல்றாங்க. நான் சொல்றது பலமா இருக்கத காட்டுது, நாம்னு சொல்றது பலவீனமா இருக்கத காட்டுதுன்னு சொல்றாங்க. அது சொன்னா தப்பு. அதெல்லாம் நம்ம எது தப்போ நமக்கே தெரியும். நாம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி